பைசா வச்சு பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிக்கிறாரு அவர். செந்தில் பாலாஜி ஊழல் மன்னன் என்று பெயருக்கு பெற்றவர். அதனால அவரை வச்சு காசு பார்க்கணும் தானே. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு ஈடியில மாட்டின உடனே இளவு வீட்டுல உட்கார்ற மாதிரி எல்லாரும் வரிசையா போய் காத்தால 6 மணிக்கு தான் போய் உட்கார்ந்தாங்க. இவ்வளவு நாள் இங்க இருந்தது கூட போலியோ, திமுகவின் ஒரு கைகூலியாக இங்க இருந்திருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அவர் அங்க போய் சென்றிருக்கிறார். எடப்பாடியாரை பழி வாங்குவதற்காக ஓபிஎஸ் அங்க போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடப்பாடியாரை இவர் என்ன பழி வாங்க முடியும் சொல்லுங்க? கட்சி இப்ப யார்கிட்ட இருக்கு? இதுதான் நான் சொல்ல வருகிறது. ஆனா தலைக்கணத்தினால் தான் எடப்பாடியார் தோற்க போகிறார் அப்படின்னு கட்சியில இருந்து வெளியே போனவங்க எல்லாம் சொல்றாங்களே. இது தலைக்கணம்னா இவங்க திமுக அடிமையாக இங்க அந்த ஓனர் சொல்றது இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யார் ஒத்துப்பாங்க அத? ஆனா இன்னைக்கு திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையும் பொழுது கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்மையானவர், ஒரு திறமைசாலி, என்னுடைய கட்சிக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியானவர், பண்பானவர் அப்படிங்கிற அடிமை அப்படித்தானே சொல்ல முடியும். அவருடைய அடிமை மதுராந்தகத்துல அவங்க 2 பேரும் இணைந்துதான் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இணைந்துதான் கொடுத்தாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, இது உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சண்டை, நாங்க சரியாயிட்டோம், நாங்க கொள்கைக்காக நாங்க வரைக்கும் என்னன்னு கேட்டீங்க. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கல இல்லையா? இது தேர்தல் கூட்டணி தானே. ஏன்னா அமமுக என்பது தனிப்பட்ட ஒரு கட்சி. அண்ணன் எடப்பாடியார் இவர்களுடைய இந்த ஊழல் லீலைகளை தெரிந்த காரணத்தினால் தானே இவங்களை என்டர்டெயின் பண்ணாம இருந்திருக்காங்க. இப்ப மக்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் பேர் அவர் மேல ஒரு பரிதாபத்தோடு ஐயோ ஐயா இருந்திருக்கலாம், முக்குளத்தோர் வாக்கு அது இதுன்னு சொல்ல, எந்த முக்குளத்தோரும் அவர் பின்னால் இல்லை. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கியமாக 2 சீட் தருவதாக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த 2 சீட்டுக்காக திமுகவிற்கு சென்றிருந்தால் அது அண்ணன் எடப்பாடியார் ஒரு காலில் விழுந்திருந்தால் அவரை கொடுத்திருப்பார். சின்ன பைசா வச்சு பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிக்கிறாரு அவர். செந்தில் பாலாஜி ஊழல் மன்னன் என்று பெயருக்கு பெற்றவர். அதனால அவரை வச்சு காசு பார்க்கணும் தானே. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு ஈடியில மாட்டின உடனே இளவு வீட்டுல உட்கார்ற மாதிரி எல்லாரும் வரிசையா போய் காத்தால 6 மணிக்கு தான் போய் உட்கார்ந்தாங்க. டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் துணை செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதாவது முக்கியமாக அம்மாவுடைய படத்தை பார்த்துட்டு நான் ஐஸை கழிச்சிடுவேன்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்களுடைய விஷயம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? அம்மாவுடைய ஆன்மா அவரை மன்னிக்குமா மன்னிக்காதான்ற அளவுக்கு தொண்டர்கள் கொந்தளிச்சு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துரோகியை பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இது பக்கா துரோகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அவரிடம் மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, அவர் மேல ஒரு பெரிய சிம்பத்தி வந்தது. அவரை அம்மையார் ஜெயலலிதா அம்மா தான் முதல்ல அவருக்கு தான் போகும் பொழுது அவருக்கு அந்த பதவியை விட்டு சென்றார். திரும்பி 2 முறை அவர் அதில் அமர்த்தப்பட்டார். 3வது முறையாக கூட திருமதி சசிகலா அவர்களால் அவருக்குத்தான் அது கொடுக்கப்பட்டது. அம்மாவுடைய மறைவுக்கு உடனே அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல அவர்கள் இரவோடு இரவாக அந்த உடனே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான். அப்படி 3 முறை ஒரு அரசியல் கட்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கட்சியை விட்டுவிட்டு இன்னைக்கு நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, சொத்து சோகம் ஆஸ்தி அந்தஸ்து நகை நட்டு ஊர் பூரா இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு முதற்கொண்டு யாரால் பெறப்பட்டது? அதிமுகவில் உள்ள உங்களுடைய வாழ்க்கை, அதிமுக உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்த சொத்து, உங்களுக்கு இன்னைக்கு உங்களை 4 பேருக்கு தெரியுதுன்னா அதற்கு காரணம் அதிமுக. அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ அனுபவித்து விட்டு இன்னைக்கு என்னை கட்சியை கைவிட்டது, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புளிப்பு மிட்டாய் கொடுக்கிற கடையெல்லாம் சொல்லிட்டு திமுகவுடைய வீட்டு வாசனை ஏற்கனவே 2-3 தடவை பேசிருக்கேன். அவர் வீட்டுல கடையா கிடக்கிறாரு, எப்ப அந்த திமுக டோர் திறக்கணும் அங்க கடையா கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இவ்வளவு நாள் இங்க இருந்தது கூட போலியோ, திமுகவின் ஒரு கைகூலியாக இங்க இருந்திருக்கிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அவர் அங்க போய் சென்றிருக்கிறார்.
இப்போ நிறைய பேர் என்ன வந்து இது நான் போட்ட உடனே எனக்கு Facebookல கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்களே வந்து பிஜேபியில இருந்து வந்தவங்க அப்படின்னு. ஐயா, நாங்க பிஜேபியில இருந்து வந்திருந்தாலும் கொள்கை மாறி எதிர்கொள்கை கொண்ட ஒரு கட்சியில் நாங்கள் போய் இணையவில்லை, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நாங்க இந்த கட்சியில இருந்துட்டு எம்எல்ஏ போஸ்டிங், எம்பி போஸ்டிங், ஒரு பெரிய வாரியத்துல போஸ்டிங் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு காசு பணம் எல்லாத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்க எல்லாம் போல. நாங்க கொள்கைக்காக நாங்க போயிருக்கோம். கொள்கைக்காக நாங்க போகும் பொழுது கூட எங்களுக்கு எத்தனையோ முறை வந்தாங்க, நாங்க எல்லாமே போலையே. நீங்க 3 முறை முதலமைச்சரா இருந்துட்டு எப்படி இப்படி வந்து அம்மையாருக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்யக்கூடிய மனசு வந்ததுன்னு தெரியல. ஆனா சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல எடப்பாடியார் இடங்களில் வந்து நிறைய துரோகிகள் இருந்து அவரை தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்லக்கூடிய சசிகலா அவர்களே, ஏன் அவங்க ஓபிஎஸ் எடுத்துட்டு அவங்க வந்து ஆட்சிக்கு அம்மையா புரட்சி தலைவி மறைவுக்கு பின் ஏன் ஆட்சிக்கு வரீங்கன்னு கேட்டும்போது என்ன சொன்னாங்க? ஓபிஎஸ் அவர்களுடைய திமுகவினுடைய கூட்டு அவர் வந்து அங்க உள்ள வந்து குதூகலித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. அப்போ இது வந்து இவர் வந்து இலைமறை இலைமறைவு காய்மறைவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திமுகவினுடைய கைகூலியாக திமுகவிற்கு அடிமையாகத்தான் இவ்வளவு காலம் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ சசிகலா அம்மையார் இன்னைக்கு வந்து திரும்ப இவங்களும் கட்சிக்கு வர முடியல, புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட அவங்க பேசலாம். ஆனால் அவர்கள் பேசியதை அவர்கள் எடுத்து பார்க்கணும் இல்ல. அவங்கதானே முதல்ல சொன்னாங்க, இவர் வந்து திமுகவுக்கு அடிமையா இருக்காரு, திமுகவோட கை கோர்த்து வேலை செய்யறாரு, சட்டமன்றத்துல திமுக சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இதையில நம்ம சொல்லலையே, அவங்க தானே சொன்னாங்க. அப்ப இப்ப எப்படி சொல்லுவாங்க? ஆக மொத்தம் அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு அஜெண்டா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை ஜெயிக்க வைக்கணும், அதிமுகவை அவர்கள் ஆட்சியை பெற முடியாமல் தவிர்க்க வைக்கணும். அதற்கு காரணமாக அவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணன் எடப்பாடியார் வந்து தடையாகி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அண்ணன் எடப்பாடியார் இவர்களுடைய இந்த ஊழல் லீலைகளை தெரிந்த காரணத்தினால் தான் இவங்க என்டர்டெயின் பண்ணாம இருந்திருக்காங்க. இப்ப மக்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் பேர் வந்து அவர் மேல ஒரு பரிதாபத்தோடு ஐயோ ஐயா இருந்திருக்கலாம், முக்குளத்தோர் வாக்கு அது இதுன்னு சொல்ல, எந்த முக்குளத்தோரும் அவர் பின்னால் இல்லை. இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது முக்குளத்தோர் ரீடன் இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களே ஒழிய முக்குளத்தோடு வந்து எல்லாரும் சொல்லல இவங்கதான் எங்க லீடரு அப்படின்னு யாரும் சொல்லல. சசிகலா அவர்கள் தான் எங்களுடைய லீடர் என்றோ இல்லை வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் எங்களுடைய லீடர் என்றோ அவங்க யாருமே எப்பவுமே சொல்லல. ஒரு சமுதாயத்தை வைத்து இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை வந்து என் பின்னால் நிக்குது. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார், அரசாங்கமே என் பின்னால் நிக்குதுடா. அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு தேசியவாதியாக வாழ்ந்து இந்தியாவிற்காக வாழ்ந்த தெய்வ திருமகனார் பசும்பொன் ஐயா பேரை சொல்லிக்கிட்டு அதன் மூலமாக ஓட்டு பிச்சை கேட்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பசும்பொன் ஐயா வந்து ஒரு யானைக்கு சமமான ஒரு மனிதர். அப்படிப்பட்டவரை வைத்து இப்ப பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு திமுகவில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இணையும் பொழுது கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நேர்மையானவர், ஒரு திறமைசாலி, என்னுடைய கட்சிக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியானவர், பண்பானவர் அப்படிங்கிற ஒரு அடிமை அப்படித்தானே சொல்ல முடியும். அவருடைய அடிமை, அவர் என்ன வேலை சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அமைதியானவர், திறமை இல்லாமல் தான் வந்து சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார. அதாவது அரசியலில் திறமைக்கு முக்கியத்துவம் என்பது ரொம்ப கம்மிங்க. அரசியலில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அரசியலை பத்தி நம்ம பேசணும்னா பேசிட்டு போலாம். இவருக்கு திறமையற்றவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து என்ன திறமை என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி எல்லாம் நம்ம அதை வந்து இவர் திறமையானவரா திறமையற்றவரா என்பதை விட இவர் வந்து தன்னை வளர்த்த கட்சிக்கு, தன்னை உருவாக்கின கட்சிக்கு இவர் துரோகம் இழைத்து விட்டார். இது நம்ம மட்டும் சொல்லல, இப்போ கட்சியிலிருந்து வெளியே சென்ற செங்கோட்டையன் அவர்களே சொல்றாரு பாருங்க. அண்ணன் செங்கோட்டையனும் இதைதான் கூறுகிறார். ஏன்னா எந்த காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை எதிர்ப்பதற்காக. அதிலிருந்து விரட்டப்பட்ட காரணத்தினால, அதுங்க வெளியேறுன்னு சொன்ன காரணத்தினால புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, ஊழலுக்கு எதிரான கட்சி. அதாவது அதிமுகவினுடைய அஜெண்டாவே தமிழ்நாட்டில் இருந்து ஊழலை ஒழிப்பதற்கும் திமுக ஒழிப்பதற்குமான கட்சியாகத்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பரம எதிரியோட நீ கைகோத்துக்கிட்டு நிப்ப அப்படின்னும் பொழுது இவரை யார் மதிக்க போறாங்க? ஆனா நீங்க சொல்வது போல வந்து அதிமுக ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டதற்கு கூட அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பேசினதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இவரை போல ஒரு ஊழல்வாதி இன்னைக்கு அவரை போல ஒரு நல்லவர் உண்டான்னு சொல்றாரு இல்ல, அதுதான். ஆனா அவர் மேல ஒரு கேஸ் வழக்கு பதிவு செய்யும் பொழுது கூட அந்த வழக்கு அதிமுகவிலிருந்து அவருக்காக போடப்பட்ட வழக்கு, அதை அவர் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று நேர்மையாக முதலமைச்சர் சொன்னார் இல்லையா? இல்ல, எந்த முதலமைச்சர் சொல்றீங்க? இப்போ இருக்கிற பிரசன்ட் முதலமைச்சர். ஓகே,
பிரசன்ட் முதலமைச்சர் தான் செந்தில் பாலாஜி மீது கேஸ் போட்டார். கரெக்ட், ஒத்துக்கிறோம். செந்தில் பாலாஜி மீது அம்மையார் ஜெயலலிதா அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாரா? அவர் மீது குற்றம் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் பதவி கூட மொத்தமாக ஒரே இரவில் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. அதற்குரிய அவர் வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும் சொல்லிட்டு அவங்க கட்சி அடிப்படை அது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப அதாவது திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிமுக என்பது எதிரி. அதிமுக என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் ஒழிய இவர்கள் செய்த தவறுகளை இவர்கள் கூட்டமாக கூடி நின்று மறைத்துக் கொள்வார்கள். இப்போ உங்க கட்சி அப்படி நீங்க ஒருத்தர் மேல செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டீங்க. அந்த செந்தில் பாலாஜி எத்தனை கட்சி சென்று விட்டு வந்தார்? மதிமுக போனாரு, எல்லா கட்சிக்கும் போயிட்டு தானே வந்தார். திரும்ப போயிட்டு டிடிவி அண்ணன் டிடிவி அவருடன் இருந்தார். அங்கிருந்து திரும்ப வெளியில் வந்தார். டிடிவி அணியிலிருந்து விலக்கப்பட்ட 18 பேர்ல ஒருத்தரா இருந்தவுடனே திமுகவில் வந்து இணைந்தார். திமுகவில் வந்து நம்ம தான் இவங்க மேல கேஸ் போட்டுருக்கோமே, இவங்களை ஏன் கூப்பிட்டோன்னு ஏன் கூப்பிட்டாரு? அப்ப ஸ்டாலின் அவர்கள் கோமாவில் இருந்தாரா? அவர் எப்படி சேர்த்துக்கிட்டாரு? சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்ல, முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரா இல்லையா? அப்ப நீங்க இத்தனை மின்சாரத்துறையை கொடுத்திருக்கீங்க, துறையை கொடுத்து டாஸ்மாக்ல வந்து நீங்க இது பண்றீங்க. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா மாபெரும் ஊழல் விஞ்ஞானி செந்தில் பாலாஜி அவர்கள் 20 ரூபாய் டிடிவிக்கு பண்ணி கொடுத்தது அவர்தான் சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 10 ரூபாய் அடுத்தது. சோ 10 ரூபாய் 20 ரூபாய் சின்ன சின்ன பைசா வச்சு பெரிய பெரிய மீன் எல்லாம் பிடிக்கிறார் அவர் செந்தில் பாலாஜி. ஊழல் மன்னன் என்று பெயருக்கு பெற்றவர். அதனால அவரை வச்சு காசு பார்க்கணும் தானே. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஈடியில மாட்டின உடனே இளவு வீட்டுல உட்கார்ற மாதிரி எல்லாரும் வரிசையா போய் காத்தல 6 மணிக்கு தான் போய் உட்கார்ந்தாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கியமாக வந்து 2 சீட் வந்து தருவதாக வந்து முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த 2 சீட்டுக்காக திமுகவிற்கு சென்றிருந்தால் அது அண்ணன் எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்திருந்தால் அவரே கொடுத்திருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு கட்சியோ இல்ல கட்சியோ கட்சி அப்படி சொல்லல. நீங்க திமுக கால போய் விழக்கூடிய உங்களுக்கு வெக்கம் இல்லாமல் திமுக கால போய் விழுந்து கட்சியினுடைய ஒரு பாரம்பரியத்தை கெடுத்தவர்கள் நீங்க. ஏன்னா நீங்க ஒரு வேற அமைச்சர் மட்டும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு முதலமைச்சராக ஒரு கட்சியின் முகமாக நீங்க இருந்திருக்கிறீர்கள் அரசாங்கத்துல. அப்படி இருந்து நீங்கள் இன்னொரு கட்சிக்கு நீங்க வந்து மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களோடு இணைந்திருந்தவர்கள் எல்லாருமே, அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அவரோடு சென்றவர்கள் எல்லாமே இன்னைக்கு அதிமுகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களை தவிர. ஆனா இதற்கு வந்து எடப்பாடியார் அவர்களும் வந்து எந்த ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதிமுக என்ன அதிமுகவில் இருந்து அதாவது அங்கிருந்து ஓரங்கட்டப்படுகிறவர்களாக இருக்கட்டும், ஓரங்கட்டப்படுவதாக நினைத்து வெளியில் செல்வதற்கு தயாராக இருப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை மெட்டீரியல் வாழ்க்கைக்காக தன்னை வந்து வேறு இடத்துல எங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களெல்லாம் புடிச்சு போடுறதுக்கு ஒரு ஆட்கள் கூட்டத்தை வச்சுக்கொண்டு அதை அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற திமுக எவ்வளவு பலவீனமா இருக்கு. இப்ப இவருக்கு ஓட்டு இல்லைங்க, இவர் 2 சீட்டு கேட்கிறாரு. இப்படி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு ஒரு இது இருக்கு, அதையெல்லாம் விட்டு நீங்க 2 சீட்டுக்கு காலில் போய் விழுந்திருக்கும் பொழுது அப்போ இவர்களை அணைத்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையில் திமுக இருக்கிறது என்றால் அந்த திமுக எப்படி பலகீனமாக இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு சபாநாயகர் பதவியை தருவதாக பிராமிஸ் செஞ்சிருக்காங்க. பிராமிஸ் எல்லாம் பண்ணட்டுங்க. எனக்கு வந்து திமுகவினர் ஒரே ஒரு கேள்வி எந்திரிச்சு உங்களுக்கு வணக்கம் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது எடப்பாடியாரு அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2026 திமுக ஆட்சிக்கு வர போறது இல்ல, அதனால அவர் என்ன வாக்குறுதி வேணா கொடுத்துக்கிட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து திமுக ஒரு கூக்குரல் இருக்கு பாத்திருக்கீங்களா? வரவங்க எல்லாத்தையும் அதிமுக இருந்து அங்க ஜலடை போட்டு கழிச்சு கட்டுறவங்க எல்லாம் நீங்க வந்து டிஎம்கேல கூட்டு பொறுப்பு கொடுத்துட்டு இருந்தா காலம் காலமா கட்சி குழைத்து கொண்டிருக்கிறோம், நாங்கெல்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லி ஒரு இது 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து தளபதி அவர்கள்ல இருந்தே வந்து நிறைய பேர். அது மட்டும் இல்ல, நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இப்படி போனா நீங்க சொல்ற மாதிரி மதுரை மாவட்டத்துல வந்து அழகிரி அவர்களுக்கு தூணாக இருந்தவர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய தன்மை எப்படின்னு பாத்துக்கோங்க. சென்ற இப்ப கொஞ்ச நாள் முன்னால ஓடும்போது அண்ணன் துரைமுருகன் சொல்லின் செல்வர் என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவருடைய வார்த்தைகள் புகழ் பெற்றது. இதே அந்த தொப்பியை கூப்பிடுறா இப்படி எல்லாம் ரொம்ப மிக சிறப்பான வார்த்தைகளில் மக்களை அழைக்கக்கூடியவர் சொல்லியிருக்காரு. பிற கட்சியில இருந்து வரவங்க விபச்சாரின்னு கூப்பிடாம வியாபாரியா சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா வேற கட்சியிலிருந்து மாற்று கட்சிக்கு கொள்கையை விட்டு வருகிறவர்களை எப்படி மதிக்க முடியும்?
அவர்கள் காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களை விபச்சாரி என்று சொல்லாமல் வியாபாரி என்றா சொல்ல முடியும் என்ற ஒரு வார்த்தையை. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில மட்டும் எப்படி உண்மையாக இருப்பாங்க, இந்த கட்சிக்கு எப்படி உண்மையா இருப்பாங்கன்னு கேட்டாரு. இதுக்கே வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்றோம்ல, வரிசையா என்னமோ இங்க ஏடிஎம்கேல இருந்து பொழைச்சி சாப்பிட்டு குடும்பத்தை உருவாக்கி நல்லபடியா காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காடு வாங்கிறது வீடு போகுதுங்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு அடுத்தது என்ன இப்போ இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணன் எடப்பாடி நினைக்க தவறு இல்லையே, அடுத்த தலைமுறையில வரணும் இல்லையா? அப்போ எனக்கே கொடு, எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்க உள்ளூர் மக்களாலே மதிக்கப்படாத, உங்க உள்ளூர்லயே உங்க பருப்பு வேகல அந்த அளவுக்கு இருக்கிற இந்த மனுஷன் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நாங்க கட்சி விட்டு வெளில போறோம், கட்சி விட்டு வெளில போறோம் பயமுறுத்தின உடனே அவர்களை அரவணைப்பதற்காக ஸ்டாலின் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிலை எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதை வந்து அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனா திமுகவிலேயே வந்து அதே மாதிரிதானே அவங்கவுங்க மகன்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு தானே. ஆமாங்க, இதுதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க கருணாநிதி, அவர்களுக்கு பின் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் பெண்பநிதி வந்திருக்காரு. ஏன்னா அவங்க குடும்பத்துல வந்து முதல்ல சினிமால நுழைப்பாங்க, சினிமால இருந்து அரசியலுக்கு எடுப்பாங்க. சோ இப்படித்தான் உதயநிதி சினிமாவுக்கு சென்றார், அடுத்தது அரசியலுக்கு வந்து இப்போது இன்பநிதி அவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து இன்சார்ஜா போயிட்டாரு. அடுத்தது அவர் வந்து வருவார், அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவரும் வந்து நிற்பார். சோ இவர்கள் இப்படி பாரம்பரியமாக இருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவருடைய மகன்களை வந்து இவர்கள் எம்எல்ஏக்களாகவும் அங்கே மகன்கள் எம்பிக்களாகவும் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கு ஒரு எடப்பாடி வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ எடப்பாடியரை பழி வாங்குவதற்காக ஓபிஎஸ் அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடப்பாடியரை இவர் என்ன பழி வாங்க முடியும் சொல்லுங்க? கட்சி இப்ப யார்கிட்ட இருக்கு? இதுதான் நான் சொல்ல வருகிறது. என்னன்னா கட்சியை சிதைக்க வேண்டும், இரட்டையரியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி அதிமுக காரர் என்று இவர்கள் மார்த்தடி சொல்ல முடியும்? ஆனா இந்த எலெக்ஷன் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய தலைவலியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து ஆட்களை வந்து நீங்க வந்து கும்பலா ஆட்டு மந்தையை மேய்க்கிற மாதிரி ஆட்களை சேர்த்துக்கிட்டு தேமுதிகவின 0.43 அப்படின்னா 0.43 அவங்களுடைய வாக்கு சதவீதம். அவங்களுக்கு நீங்க 10 சீட்டு 13 சீட்டு பேரம் ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ பேசி நீங்க 2 எம்பி சீட்டு என்னென்னமோ பேசி நீங்க கூப்பிடுதுன்னா அடுத்தது ஓபிஎஸ்ஐயும் அவர் மகனையும் வந்து வாசல்ல இருந்து வரவேற்று கூட்டு போகக்கூடிய நிலைமையில திமுக இருக்குன்னா திமுகவினுடைய இன்றைய நிலைமை ரொம்ப வீக்கா இருக்கு. அவர்கள் மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் வந்து வேற ஆட்களை வைத்து இது எப்படின்னா அதிமுகவில இருந்தே ஆட்களை கூட்டு வந்து அதிமுகவினர் திட்ட வைக்கலான்ற ஒரு அவங்களை வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் இப்ப நான் சொல்றேன், இவர்கள் வந்து என்னமோ வந்து ஏற்கனவே இருக்கிற அதிமுகவில் இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் தவறு செஞ்சுட்டா மாதிரியும் அதையெல்லாம் வந்து இந்த ஞானஸ்தானம் பெற்ற இவர் வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து கட்சியில் வந்து சேர்ந்திருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதையெல்லாம் எதிர்த்து பேசிடுவாரு என்ற தப்பு கணக்கை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தால் அவர் வந்து இதை தவறு என்று உணரக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். இப்போ வந்து ரோம் நகருக்கு வந்து மக்கள் விரும்பி போற மாதிரி இன்னைக்கு அறிவாலயம் வாசல் வந்து ஓபன்ல இருக்கு, எல்லாருமே விரும்பி அங்க போயிட்டு ஆனா இந்த நிலை வந்து திமுகவுக்கு வந்து பெரிய ஆபத்தாக முடியும். கண்டிப்பாங்க. ஒரு இந்த ஸ்டேஜ் என்னாச்சுன்னா திமுக கார யாருன்னு அவங்களுக்கு திமுக தெரியல. அதிமுக காரங்க அத்தனை பேரும் அங்க போயிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற அமைச்சரவையில் 8 இருந்து 9 அமைச்சர்கள் வந்து அதிமுகவில் இருந்து சென்றவர்கள். இன்னொன்னு இது நான் திமுக அதிமுக பிரிக்கிறத விட திமுக என்பதே புரட்சி தலைவர் போட்ட பிச்சை. அதனால அதுல வளர்ந்த கட்சி தான் அது. அதுல வளர்ந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததே அவர் தான். இப்படிப்பட்ட நிலையில இப்போ நீங்க அதிமுக கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க ட்ரைனிங் ஆகி வரவங்க எல்லாம் நீங்க கூட்டு பேசிக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் கட்சியில் ஆட்கள் இல்லை, அவர்கள் கட்சியில் தலைவர் இல்லை. அவர்களுக்கு என்னன்னா அவர்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கேள்விகள் கேட்காத ஒரு கூட்டம் அவர்களுக்கு வேண்டும். அவர்களை கேள்வி கேட்க முடியாத ஒரு கூட்டம் அவர்களுக்கு வேண்டும். அந்த கூட்டத்தை இவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வருவதை வந்து சேர்த்து அடைத்துக் கொண்டு அதன் மூலம் செல்கிறார். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து திமுகவினர் மிக பயங்கரமான ஒரு விளைவை சந்திக்கும். திமுக வெகு விரைவில் மிக தீய விளைவுகளை இதன் மூலமாக சந்திக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒத்துழைப்பு இல்லாம போயிடும். அங்க ஏற்கனவே இன்னைக்கே சொல்லணும், இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்கள் இருந்து 2ஆம் கட்ட தலைவரோட எல்லோருக்கும் புகைச்சல். நாங்கெல்லாம் எங்க போறதுன்னு கேக்குறாங்க. உண்மையான பேச்சு தானே. அப்போ அப்பா வந்து பேச்சாளரா இருந்தா மகனும் பேச்சாளரா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா திமுக அப்படி நினைக்குது. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லையே. அதிமுகவில் வந்து அம்மையார் வந்து கட்சியில வந்து ஒரு சத்துணவுக்கு பொறுப்பாளராகத்தான் தன்னுடைய இதை ஆரம்பிச்சா கூட அவர்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்தார் புரட்சி தலைவர். அவர் அதாவது ஒருத்தர் வந்து எம்பி ஆக்கி அவர்களை பார்க்கணும்னா அவங்க அங்க போய் அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசினார்கள்.
தன்னுடைய கன்னி பேச்சிலேயே அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் நம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வந்து கிளையிலிருந்து ஆரம்பித்து எம்எல்ஏவாய் எம்பிஐ எவ்வளவு ஒரு விஷயமாக வந்துதான் அவர் வந்து கழகத்தின் தலைமைச் செயலாளர் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் பொதுச் செயலாளரான. இதுதான் வளர்ச்சி. இதுதான் யாருக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. ஆனா தலைக்கணத்தினால் தான் எடப்பாடியார் வந்து தோற்க போகிறார் அப்படின்னு கட்சியில இருந்து வெளியே போனவங்க எல்லாம் சொல்றாங்களே. இது தலைக்கணம்னா இவங்க வந்து திமுக அடிமையாக இங்க வந்து அந்த ஓனர் சொல்றது இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யார் ஒத்துப்பாங்க அத? நீங்க வேற ஒரு ஓனருக்கு நீங்க நம்ம கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா திமுக கூட்டாளிகள் இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் இவ்வளவு நாட்களாக? இதை இவ்வளவு நாள் சொல்லும் போது எல்லாருக்கும் கோபம் வந்தது. பட் இப்ப வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. நான் இப்ப கேக்குறேன், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து மிக சீனியர் தலைவர், இவரை எல்லாம் விட சீனியர், இப்ப புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு நான் யாரோடும் கூட இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? அவர் வந்து நாளை காத்தால ஆட்சி அமைச்சு 234 தொகுதியில் ஜெயிச்சு நான் தான் வந்து நான் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லல அவரு. ஆனால் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். என்னன்னா எங்களுடைய கொள்கை என்பது புரட்சி தலைவர் உண்டாக்கிய கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து நாங்க மாற மாட்டோம். எங்களுக்கு இங்க பிடிக்கலன்னா நாங்க தனியா கூட இருப்போன்ற ஒரு கொள்கையை ஒரு நிலைமை எடுத்தாங்க. ஓபிஎஸ் அந்த நிலைமை எடுக்கல. ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? அம்மையார் சின்னம்மா கையெழுத்தாப்புல தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் சின்னம்மாவை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அடுத்த தர்ம யுத்தத்தை அண்ணா எடப்பாடியார் ஆரம்பிச்சாரு. அதாவது அப்ப என்ன அர்த்தம்? இவரே அதாவது என்ன தேவை என்பதை தெரியாத ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது. அதுக்கு தலைவனாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். எடப்பாடியாரை குறை கூறிக்கொண்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க மாம மச்சான போல இணைஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி இணைஞ்சு இப்போ 1 மாத காலம் ஆகிடுச்சு. ஆனா இப்போ என்டிஏ கூட்டணி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இப்போ மற்ற தலைவர்கள் வரும் பொழுது அதிமுகவில இருந்து எடப்பாடியார் அவர்கள் பேசுறாரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார கூட்டமாக இருக்கிறது. ஆனா இதில் இன்னைக்கு அதிமுகவில் இணைந்த டிடிவி அவர்கள் ஏன் இருவரும் இணைந்து ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சாரத்துக்கோ வந்து போகல? பிரஸ் மீட் கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? மதுராந்தகத்துல அவங்க 2 பேரும் இணைந்துதான் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இணைந்துதான் கொடுத்தாங்க. அப்பவே சொல்லிட்டாங்க, இது உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சண்டை, நாங்க சரியாயிட்டோம், நாங்க வந்து கொள்கைக்காக நாங்க வரைக்கும் வந்து அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கல இல்லையா? இது தேர்தல் கூட்டணி தானே. ஏன்னா அமமுக என்பது தனிப்பட்ட ஒரு கட்சி, கரெக்ட் தானே? தனிப்பட்ட கட்சி, இதுல இருந்து உருவாகி வந்த கட்சி. அந்த கட்சி அவர்களும் இவர்களும் இணைந்து விட்டார்கள். சண்டை சச்சரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் இந்த தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் வரும்போது அவர்கள் இணைந்து செயலாற்றுவார்கள். இப்போ நடக்கிறது எல்லாம் வந்து அந்தந்த கட்சியினருடைய அவர்களுடைய கூட்டங்களாகத்தான் இருக்கிறது. அந்த கூட்டத்துல இப்போ ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக 1 வருடங்களுக்கு மேலாக போன ஏப்ரல்ல இருந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த தொண்டர்களிடையே அதாவது அந்த அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினால பல தெருமுனை கூட்டங்கள், பல கூட்டங்கள் நடைபெறுகிறது. இது எல்லாத்தையும் விட நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த எழுச்சி பயணத்துல பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் தான் வராங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியினரும் வந்து அவருக்கு உரிய அந்த அங்கீகாரத்தையும் அவரிடம் வந்து உரிமையோடு, இவர் தான் வருங்கால முதல்வர் என்ற ஒரு உரிமையோடு அவரிடம் அங்கு நெருங்கி வந்து அவர்களுக்கு கோரிக்கை மனுக்களை கொடுப்பதாக இருக்கட்டும், அவரை வாழ்த்துவதாக இருக்கட்டும், அவரை வரவேற்பதாக இருக்கட்டும், அதுல வந்து வயது வித்தியாசம் பாராமல் எல்லாரும் வராங்க. சோ இதுல வந்து இந்த கட்சின்னு கிடையாதுங்க. இந்த டிடிவி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒன்றிணைந்து தேர்தல் பிரச்சாரம் வரும்பொழுது அவர்கள் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டுமோ அங்க செயல்படுவார்கள். அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது.